சொப்பனக்காரன் அப்போ யாரு? நான் கனவு கண்டேன், ஆகவே உங்ககிட்ட நான் பேசுகிறேன், நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்க அத்தாரிட்டி வந்து தேவனுடைய வார்த்தை இல்லை. நல்லா கவனிங்க, இங்கிலீஷில் அதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விளக்கி சொல்கிறாங்க. they claim their authority from the dreams. நான் சொப்பனம் பார்த்தேன்பா, சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், உன்னை குறித்து நான் பார்த்தேன், உன் வாழ்க்கையில் இது நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னோன்னா நாம் விடவெடுத்து போயிடும் பாருங்க. ஐயோ, இவருக்கு கர்த்தர் என்னை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு. அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. தொல்லையின் திரட்சினால் சொப்பனங்கள் பிறக்கும்னு சொல்லுது. ஆகவே வர சொப்பனமெல்லாம் கர்த்தர் கொடுக்குறதுன்னு யோசித்துக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தா அவருடைய அர்த்தத்தையும் கர்த்தரே உங்களுக்கு கொடுப்பார். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கு. சொப்பனங்கள் ஏராளம் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு கூட நிறைய வந்துருக்குது. ஆனால் அந்த சொப்பனங்களில் ஏதாவது கெட்டது மாதிரி அசுத்தமானது மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அதை கட்டி அதை பைண்ட் பண்ணி அதை அப்புறப்படுத்து, அவ்வளோதான். அதோட விட்டு தள்ளுங்க. வழிகாட்டுதலை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? தரிசனங்களை பற்றி படித்தோம். இப்போது சொப்பனங்களை பற்றி பார்ப்போம். இந்த சொப்பனங்களை குறித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அது என்னன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகங்களிலே சொப்பனங்களை பற்றி நிறைய வருகிறது. ஆனால் நடபடிகள் புஸ்தகத்தை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் சொப்பனங்களை பற்றி ஏறக்குறைய ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஆனால் சுவிசேஷங்களில் நிறையா இருக்குது. குறிப்பாக யோசேப்பு, இயேசுவின் பிறப்பு, அந்த காரியங்களோடு சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா நிறைய சொப்பனங்கள். 2-3 முறை யோசேப்புக்கு சொப்பனம் உண்டாகிறது. அந்த ஞானிகள் வந்தாங்களே அவங்களுக்கு சொப்பனம் உண்டாகிறது. இப்படி நிறைய சொப்பனங்களை குறித்து நாம் சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கிறோம். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னன்னு சொன்னால், நடபடிகள் புஸ்தகத்திலிருந்து சொப்பனங்களை பற்றி ஒன்றுமே சொல்லப்படலை. மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்னு இருக்குது, ஆனால் அதுக்கான எந்த அடையாளங்களும் இப்படி இவங்க சொப்பனம் கண்டாங்க அவங்க சொப்பனம் கண்டாங்கன்னு நடபடிகள் புஸ்தகத்திலேருந்து எதுவுமே இல்லை பாருங்கள். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆகவே சொப்பனங்களை குறித்து ரொம்ப விளக்கமாக நான் போதிக்க போகிறது கிடையாது. இதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, சொப்பனங்கள் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். சொப்பனங்கள் உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம், ஆனால் வேதம் அதை குறித்து பெருசாக ஒன்றும் பேசாதனால அதை குறித்து நானும் பெருசாக ஒன்றும் விளக்கி போதிக்க விரும்பலை. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள், தொல்லையின் திரட்சினால் சொப்பனங்கள் பிறக்கும்னு சொல்லுது. ஆகவே வர சொப்பனமெல்லாம் கர்த்தர் கொடுக்குறதுன்னு யோசித்துக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தா அவருடைய அர்த்தத்தையும் கர்த்தரே உங்களுக்கு கொடுப்பார். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கண்டதையும் சொப்பனத்தில் பார்த்துட்டு, ஐயோ நான் இப்படி கனவு கண்டேன், அப்படி கனவு கண்டேன், என்ன ஒரு பாம்பு துரத்துன்னு வந்துச்சு, டெய்லி பாம்பு துரத்துது, இதையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு யாராவது அர்த்தம் சொல்ல மாட்டாங்கன்னு எங்கேயாவது போய் நிற்காதீங்க. அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லி அவ்வளோதான், உங்களுடைய மண்டை குழம்பிடும். சொப்பனங்கள் ஏராளம் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு கூட நிறைய வந்துருக்குது. ஆனால் அந்த சொப்பனங்களில் ஏதாவது கெட்டது மாதிரி அசுத்தமானது மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அதை கட்டி அதை பைண்ட் பண்ணி அதை அப்புறப்படுத்து, அவ்வளோதான். அதோட விட்டு தள்ளுங்க. பயந்துக்கிட்டே இருக்காதீங்க, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், என் வாழ்க்கையில் அப்படி நடந்துருமோ, என் குடும்பத்துக்கு எதாவது ஆகிடுமோ, என் பிள்ளைங்களுக்கு எதாவது ஆகிடுமோ, இந்த மாதிரி கனவு கண்டனே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் பேசுனா அந்த அர்த்தத்தை கொடுப்பார், இல்லாட்டி அதை பைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க போயிடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ், ஒவ்வொருத்தருக்கும் உரிய ஒரு காரியம். ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார்னா அவரே அந்த விளக்கத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே தைரியமாக இருங்க. எல்லா சொப்பனத்தையும் வச்சுட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு அப்படியே பயத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டாம். சரி, சொப்பனத்தை பற்றி நடபடிகள் புஸ்தகத்திலேருந்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் யூதாவின் புஸ்தகத்தில் இந்த சொப்பனக்காரர் என்று ஒரு குறிப்பு வருது பாருங்கள். யூதாவின் நிருபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு மகத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள் அப்படின்னு. சொப்பனக்காரர் அப்படின்னு வருது பாருங்க இங்கே. அப்படின்னா இவங்க சொப்பனங்களை காண்கிறவர்கள். இது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், சில காரியங்களை நமக்கு விளக்கி சொல்லுது பாருங்கள். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் வந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த சேம் வே தீஸ் பீப்புள்னா இந்த சொப்பனம் பார்க்குறவங்க, இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளாம். In the same way, these people who claim authority from their dreams live immoral lives, defy authority and scoff at supernatural beings. இங்கே சொப்பனக்காரர் என்று தமிழில் வருவது எப்படி, இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னா, they claim authority from their dreams. சொப்பனக்காரன் அப்போ யார்?
நான் கனவு கண்டேன், ஆகவே உங்ககிட்ட நான் பேசுகிறேன், நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்க அத்தாரிட்டி வந்து தேவனுடைய வார்த்தை இல்லை. நல்லா கவனிங்க. இங்கிலீஷில் அதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விளக்கி சொல்கிறாங்க. தே கிளைம் தர் அத்தாரிட்டி ஃப்ரம் த ட்ரீம்ஸ். நான் சொப்பனம் பார்த்தேன்பா, சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், உன்னை குறித்து நான் பார்த்தேன், உன் வாழ்க்கையில் இது நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னோன்னா நாம் விடவெடுத்து போயிடுறோம் பாருங்க. ஐயோ, இவருக்கு கர்த்தர் என்னை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு. அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. நிறைய பேர் இருக்காங்க சொப்பனக்காரர். என்ன அழகாக தமிழில் பாருங்க, சொப்பனக்காரன்னே வருது. சொப்பனக்காரன்னா என்ன அர்த்தம்? அவன் வசனத்தின் அதிகாரத்தில் பேசாதவன், சொப்பனத்தின் அதிகாரத்தில் பேசுகிறவன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், இன்னும் 1 மாதம் நீங்கள் செத்து போயிடுவீங்க, நான் சொப்பனம் கண்டேன்னு. அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூக்கி அதை குப்பையில் தான் போடணுமே தவிர அதுக்கு வேறு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது பாருங்கள். அது உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்க போகிறார், எதுக்கு என்ன அனுப்பி பேசணும்? அவ்வளோ அக்கறையாக எனக்கு உங்கள் மேலே, ஆவியானவருக்கு உங்கள் மேலே இல்லாத அக்கறையாக எனக்கு உங்கள் மேலே இருக்க போகுது. ஆவியானவர் தான் உங்கள் மேலே அவ்வளோ அக்கறை கொண்டு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்றா அவர் தானே சொல்லணும். அப்பா, இன்னும் 1 மாதத்தில் உனக்கு இப்படி நடக்க போகுது, உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு அவர் தானே சொல்லணும். எதுக்கு என்ன அனுப்பி சொல்லணும்? அருமையானவர்களே, இதெல்லாம் யோசிக்கணும் பாருங்கள். யாரோ உங்களை குறித்து நான் ஒரு சொப்பனம் பார்த்தேங்க, உங்களுக்கு இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, உங்கள் வீட்டு கல்யாணத்தை குறித்து ஆண்டவர் என்கிட்ட சொப்பனத்தில் பேசினார், உங்கள் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொப்பனத்தில் காமிச்சார், உங்கள் பையனுக்கு இதுதான் இந்த பொண்ணு மணப்பெண்ணுன்னு கர்த்தர் சொப்பனத்தில் காமிச்சார். இப்படியெல்லாம் சொன்னால் தயவு செய்து நம்பிட்டு அப்படியே ஓடாதீங்க. ஏன்னா இவங்களுடைய அதிகாரமே அவர்கள் காண்கிற சொப்பனம், தேவனுடைய வார்த்தை அல்ல. ஆகவே தான் இங்கிலீஷ்லேருந்து வாசித்து காமிச்சேன். இவங்க வந்து கிளைம் அத்தாரிட்டி ஃப்ரம் த ட்ரீம்ஸ். கனவு தான் அவங்களுடைய அத்தாரிட்டியை. நான் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், நான் உங்களை பற்றி பார்த்தேன். அடித்து பேசுவாங்க. அவங்க அடித்து பேசினாலும் சரி, அடிக்காமல் பேசினாலும் சரி, அந்த அத்தாரிட்டி அவங்களோட கூட நாசமாக போகட்டும். அதை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் யாராவது வசனத்தின் அத்தாரிட்டியில் உங்ககிட்ட வந்து பேசுனாங்கன்னா அதுக்கு நீங்கள் செவி கொடுக்கலாம். ஏன்னா வசனம் எழுதப்பட்ட வார்த்தை, தேவன் எழுதி வைத்திருக்கிறார், அதை நாம் நம்பலாம். ஆனால் சொப்பனத்தின் அடிப்படையில் வந்து கர்த்தர் எனக்கு காமிச்சார், ஆகவே நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்கள். ஆகவே சொப்பனத்தை பற்றி இந்த ஒரு இடத்துல தான் நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்போ 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. இந்த சொப்பனக்காரர் யார்? 8ஆம் வசனத்தில் சொப்பனக்காரர்னு சொல்லுது இல்லையா? இவங்க எப்படிப்பட்டவங்களாம்? 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறது பக்தி அற்றவர்கள். அடுத்தது என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள் அப்படின்னு சொல்லுது பாருங்க. இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்க. இங்கிலீஷில் டக்குன்னு விளங்கிடுது, அது கொஞ்சம் விளக்கியே சொல்கிறாங்க அவங்க. ஆகவே ஈஸியாக புரிந்து கொள்ள முடியுது. I say this because some ungodly people have wormed their way into your churches. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, பக்தியற்ற சிலர் புழுக்களை போல, புழுக்கள் எப்படி யாருக்கும் தெரியாத விதத்தில் உள்ளே நுழைஞ்சிருதோ அதே மாதிரி ஒரு புழு மாதிரி இவங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்றார். எப்படி விவரிக்கிறார் பாருங்க. இவங்களாம் புழு மாதிரி இருக்கிறாங்க. புழுக்களும் பூச்சிகளும் எப்படி தெரியாமல் உள்ளே நுழைதான், அதே மாதிரி இந்த பக்தியற்ற மக்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்களாம். என்ன சொல்கிறாங்க உள்ள நுழைஞ்சி? that God's marvelous grace allows us to live immoral lives. காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க விளக்குறாங்க பாருங்க. தேவனுடைய மார்வலஸ் கிரேஸ், தேவனுடைய வியக்கத்தக்க, தேவனுடைய அதிசயிக்கத்தக்க அந்த கிருபை allows us to live immoral life. சீர்கேடான, ஒழுக்கக்கேடான, வேசித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ தேவனுடைய அற்புதமான கிருபை நமக்கு அனுமதி தருகிறது. இட் allows. அருமையானவர்களே, சொப்பனக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? தேவபக்தியற்றவர்கள், புழுக்களை மாதிரி சபைக்குள்ளும் உங்கள் வீட்டுக்குள்ளும் நுழைஞ்சு என்ன போதிக்கிறாங்கன்னு அந்த கண்டென்ட்டை கவனிங்க. அவங்க தேவனுடைய கிருபை வந்து மார்வலஸ் கிரேஸ், வியக்கத்தக்க கிருபைங்க. அதனால் என்னங்க? நீங்கள் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, இட் அலவுஸ் யூ.
அந்த வியக்கத்தக்க கிருபை உங்களை துன்மார்க்கமாய் வாழ அனுமதிக்கிறது. இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி எழும்பி இருக்காங்க அருமையானவர்களே. துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு நேராக விசுவாசிகளை தள்ளுகிறவர்கள். ஓகே ஓகே, இயேசுவின் ரத்தம் இருக்குது, இயேசுவின் கிருபை இருக்குது. நானும் இதை பற்றியெல்லாம் போதிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் கேட்டிங்களான்னு நான் தெரில. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு 1000 முறை பாவம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொன்னால் கர்த்தர் கிருபையாக மன்னிக்கிறார். ஏன்னா அவர் தானே சொன்னார். பேதுரு கேட்டான், நான் எத்தனை முறை மன்னிக்கிறது? 7 தரம் மட்டும் மன்னிக்கணுமான்னு கேட்டான். என்ன சொன்னார்? 7 தரம் மட்டும் இல்லைப்பா, 770 முறை மன்னிக்க வேணும் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் நமக்கு மன்னிக்காத இருப்பாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். எத்தனை முறை பாவம் செஞ்சுட்டு அவர்கிட்ட போனாலும் கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் அதுக்கான பின் விளைவுகள் உண்டு. அந்த பின் விளைவுகளை நாம தான் சந்திக்கணும். கிருபையை பற்றி போதிக்கும் போது சில என்ன சொல்கிறாங்க, அந்த பின் விளைவையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்றாங்க. நம்ம அறிந்தே கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு இதே மாதிரி பாவம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அருமையானவர்களே, அந்த பின் விளைவுகளை நாம தான் சந்திக்க வேண்டி வரும். கர்த்தர் மன்னிக்கிறார், ஆனால் பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். சில சமயத்தில் அந்த பின் விளைவுகளை நம்மால் மாற்றவே முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் கிருபையை பற்றி போதிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது நீதியை ஊக்குவிக்க வேண்டும். பாவம் செஞ்சாலும் பரவாயில்லன்ற எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது பாருங்க. நீதியை ஊக்குவிக்க வேண்டும். நீதியை ஊக்குவிக்கிற விதத்தில் கிருபையை நாம் போதிக்கணும். இந்த சொப்பனக்காரர் என்ன பண்ணாங்களாம், God's marvelous grace allows us to live immoral lives. இப்படியே போதிச்சு 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 தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்கள் இம்மாரலாகவே இருக்குது. நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கை ஏன் இம்மாரலாக இருக்குன்னா, இந்த கிருபை இந்த மாதிரி போதிக்கிறாங்க. போதிக்க போதிக்க அது உள்ளே போய் ஆழமாக இறங்கிடுது பாருங்கள். ஆக அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், தப்பு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை போலியே, ஒன்றும் இல்லை போலியே, கர்த்தர் மன்னிக்கிறார், கர்த்தருடைய கிருபை பெரியது, அது அளவற்ற கிருபை, இந்த கிருபை அந்த கிருபைன்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பாருங்கள். அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆகவே தான் தெய்வ பயம் கிடையாது. ஐயோ கர்த்தர் இதை வெறுக்கிறாரு, நானும் இதை வெறுக்கணும், கர்த்தர் இதை வேண்டான்னு சொல்கிறாரு, நானும் இதை வேண்டான்னு சொன்னோன்னு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது பாருங்க. ஓ கர்த்தருடைய கிருபை ஆச்சரியமான கிருபை, அதிசயிக்கத்தக்க கிருபை. ஆக எதை வேணா பண்ணிட்டு அவர்கிட்ட ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் விட்டுருவார் அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக விடுவார், மன்னிப்பார். ஆனால் பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும், பின் விளைவுகளை நான் தான் சந்திக்கணும். பின் விளைவுகளை பாவம் செய்கிற ஒவ்வொரு விசுவாசியும் சந்தித்தே ஆக வேண்டும். அதில் கவனமாக இருக்கணும் பாருங்கள். சொப்பனக்காரர் எப்படி போதிக்கிறாங்க, தப்பு செய்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், ஏன்னா தேவனுடைய கிருபை அதற்கு நமக்கு அனுமதி தருகிறது அப்படின்றாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? எந்த அதிகாரத்தில் இப்படி பேசுகிறாங்க? வசனத்தின் அதிகாரத்தில் இல்லை. ஏன்னா வசனத்தின் அதிகாரத்தில் ஒரு நாளும் இப்படி நாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா வசனம் ஒரு காலம் அப்படி போதிக்கிறதே கிடையாது. ஆகவே தான் 8ஆம் வசனத்தில் காண்பித்தேன், they claim their authority from their dreams. வசனத்தின் அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய சொப்பனத்தின் அதிகாரம்.